ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா சுண்டல் செய்யறதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சும் ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கறி லீவ் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்க ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. வேக வச்ச களியிலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கடலை வேக வைக்கும் போது நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொரியண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.